மாட்டேங்கிறான, இந்த தத்துவத்தை சொல்ல மாட்டேங்கிறான. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன, இரண்டாவதாக இஸ்லாம் வைக்கிறது, இந்த ஏற்றத்தாழ்வு ஒளியனுமானால் மனிதன் மொழியினால, நிறத்தினால, குலத்தினால, கோத்திரத்தினால நான் வசதி நீ மட்டும் நினைக்கக்கூடியது ஒளிய வேண்டுமென்றால் நம்மளை எல்லாம் படைத்த இறைவன் இருக்கிறான, அவனுடைய பார்வையில் இதுக்கெல்லாம் மதிப்பு இருக்குதா? இதுக்கெல்லாம் இறைவன் மதிப்பு கொடுப்பான? கூப்பிடுறான் கடவுள் மறுமையில கூப்பிட்டு வெள்ள இருக்கணும் சொர்க்கத்துக்கு போ, கருப்பா நரகத்துக்கு போன்னு சொல்லுவானா? வெள்ளையா இருக்கிறான் அவன் தான் படைச்சிருக்கிறான். இறைவன் இப்படி தீர்ப்பு அளிப்பானா? இறைவன் இறைவன் இந்த மாதிரி தீர்ப்பு அளிச்சா நீங்க ஒத்துக்குருவீங்களா? கடவுள் நியாயம் வழங்குறேன்னு கூப்பிடுறாரு. அரபியில பேசினா சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு அரபி தெரியாட்டு நரகத்துக்கு அனுப்புவாரா? அப்ப இது சொல்ல மாட்டாரு. உங்க அப்பா பேரு என்ன, இந்த அப்பா அப்படின்னு சொர்க்கத்துக்கு போ, உங்க அப்படியா? அப்ப கடவுள் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்? அடுத்து இது எதனால ஜெயிக்க முடியும் கேட்டா, வெறும் இந்த தத்துவத்தினால மட்டும் ஜெயிக்க முடியாது. இறைவன் இந்த மாதிரி செய்வானா? ஒரு சாதாரண மக்கள் நான் வசந்தவன் தாழ்ந்தவன் நினைச்சிடலாம். ஒரு அறிவாளி என்ன செய்வான்? ஒவ்வொரு மனுஷனையும் அவனுடைய செயலால் தான் எடை போடுவான், அவனுடைய குலத்தால் எடை போடவே மாட்டான். நீங்க ஒரு கடையில வேலைக்கு சேர்ந்திருக்கிறீங்க, ஒரு 10 பேரை வேலைக்கு சேர்த்திருக்கிறீங்க. அந்த 10 பேர்ல என்ன செய்யறான்? உனக்கு கண்ணுங்கிறேன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் கரெக்டா டயத்துக்கு வர்றான், டயத்துக்கு போறான், சொன்ன வேலையை செய்யறான், எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறான், லாபகரமா நமக்கு சம்பாரிச்சு தர்றான் முதலாளிக்கு. இன்னொருத்தன் வெள்ளையர்னு இருக்கிறான், உட்கார்ந்துட்டே இருக்கிறான், அதுக்காண்டி சம்பளம் வெள்ளையா இருக்கிறான், சம்பளத்தை கூட கொடுப்பாரா முதலாளி? எவன் விசுவாசமா இருக்கான்? அப்ப செயலை கொண்டு அளக்குறீங்களா, கலரை கொண்டு அளக்குறீங்களா? அப்ப யதார்த்தம் என்ன? இப்ப நீங்க ஒரு அறிவாளி எப்படி இதை அணுக வேண்டும்? கலரை வச்சு எடை போடுறீங்களா, நிறத்தை வச்சு எடை போடுறீங்களா, உங்கள்கிட்ட வேலையை ஒழுங்கா செய்யறாங்கிற வச்சு எடை போடுறீங்களா? அப்படித்தானே பார்ப்போம். அப்ப அந்த மாதிரி என்ன செய்யுது இஸ்லாம்? என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இப்ப கடவுள் எதை பார்ப்பாரு? என்னை தனியா பார்க்கணும், உன்னைய தனியா பார்க்கணும், ஒவ்வொரு மனுஷனையும் தனியா பார்க்கணும். அவன் என்ன செய்யறான், என்ன பேசுறான், என்ன செஞ்சான், என்ன மாதிரி நடந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்குரிய பரிசு தர்றது கடவுள் வேலையா? இஸ்லாம் ரெண்டாவது என்ன வைக்குதுன்னு கேட்டா, கடவுள் இதை நீங்கள் எதை எடுத்துக் கொள்கிறீர்களோ அதை கடவுள் எடுத்துக்கொள்வாரா அப்படின்ற ஒரு மெசேஜ் ரெண்டாவது வைக்குது. எப்படி வைக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும். இறைவன் உங்களுடைய செல்வங்களை பார்க்க மாட்டான், உங்களுடைய தோற்றங்களை பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் பார்ப்பான். கடவுள் எதை பார்ப்பான் என்று கேட்டால், கடவுளுக்கு பயந்துதானே நம்ம ஒரு மதத்தில் இருக்கிறோம். எந்த ஒரு மதத்தில் நம்ம இருந்தாலும் கடவுளுக்கு பயந்துதான் இருக்கிறோம். கடவுள் எதை எடுத்துக்கொள்வாரு? நம்ம கலரை எடுத்துக்கிறவாரா, நம்ம ஆஜானுபாகுவா இருக்கிற தோற்றத்தை எடுத்துக்கொள்வாரா, நம்மள்ட்ட பெரிய அரண்மனை மாட மாளிகைகள்லாம் இருக்குது அதை எடுத்துக்கொண்டு நமக்கு பரிசு தருவாரா, அல்லது நம்ம செயல் நல்லா இருக்குதுன்னு பாப்பாரா, நம்ம என்ன நல்லா இருக்குன்னு பாப்பாரா? இந்த ரெண்டு தான் பாப்பாரு. கடவுள் எதை பார்ப்பார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 4651வது ஹதீஸ்ல இருக்கிறது, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும், இறைவன் உங்களுடைய தோற்றங்களையும் செல்வங்களையும் பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் மட்டும்தான் அவன் பார்ப்பான். அப்ப நம்ம இது போய் பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோமே, எதை பார்ப்பான்? இவன் தாழ்ந்தவன் நம்ம நினைக்கிறோம், அவன் செயல் நல்லதா இருக்குன்னு வைங்க, அவன் சொர்க்கத்துக்கு போயிருவானே. நம்ம வசந்தவன் நினைக்கிறோம், அவன் செயல் மட்டமா இருந்துச்சுன்னு வைங்க, அவன் நரகத்துக்கு போயிருவானே. அப்ப என்ன வசத்தவன் என்ன தாழ்ச்சி, செயலை கொண்டுதான வசதி அப்படின்னு சொல்லி ஆன்மீக ரீதியாக நம்முடைய உள்ளத்தை என்ன செய்து இஸ்லாம் இரண்டாவது பக்குவப்படுத்துகிறது. இந்த மாதிரி உயர்வு தாழ்வு என்ன உனக்கு வந்துடக்கூடாது, கடவுள் இதை பார்க்கவே மாட்டாரு அப்படின்னு நானும் பார்க்க மாட்டேங்கிறேன். இறைவன் எதை பார்க்க மாட்டான் என்று நான் நம்புகிறேனோ, இறைவன் பார்க்காத நான் ஏன் பார்க்கணும்? இறைவனே இப்படி பார்க்கலன்னு சொன்னா நான் எப்படி கலரை வச்சுக்கிட்டு ஒருத்தனை பெருசு நினைக்குவேன் என்கிற எண்ணம் உண்டாகி விடுகிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 49வது சூராவுல 11வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இந்த நம்பிக்கை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தான் சொல்ல முடியும். நம்பிக்கை கொண்டவர்களே, லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின், ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை இழிவாக மட்டமாக கேலியாக நினைத்து விட வேண்டாம். ஏன்? அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், நீ யார மட்டமா நினைக்கிறியோ அவர்கள் இறைவனிடத்தில் உன்னை விட சிறந்தவராக இருப்பார்கள், இருக்கலாம், இருக்கக்கூடும். நீ யாரையாவது மட்டம் நீ நினைத்தாயானால் உன்னைய விட நீ யார மட்டம் நினைச்சியோ அவன் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவனா இருந்திருக்கும் உனக்கு தெரியாது. நீ மட்டப்படுத்திராத, எவனை மட்டம் நினைச்சிராத. வலா நிசாவும் மின் நிசாயின், எந்த ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணை மட்டமாக நினைத்து விட வேண்டாம்.
அசாஅய்யகுன்ன ஹைரம் மின்ஹுன்ன, இவங்களை விட அவங்க சிறந்தவங்களா இருந்துருவாங்க. யார் தங்களை வசதி நினைக்கிறாங்களோ அந்த பெண்களை விட யார் மட்டம்னு நினைக்கப்பட்டார்களோ அந்த பெண்கள் அல்லாஹ்விடத்துல சிறந்தவர்களாக ஆகிவிடுவார்கள் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட இது எடுபடுமா, இறைவன்கிட்ட எடுபடுமா என்று சொல்லி இறைவன் இதுக்கு எந்த ஒரு மார்க்கும் போட மாட்டான் என்று இரண்டாவது மெசேஜ் வைக்கும். முதல்ல நம்ம எங்க இருந்து வந்தோங்கிற மெசேஜை வைத்து நம்மளை உண்மையை புரிய வைக்குது. இரண்டாவது என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஆன்மீக ரீதியாக நம்மளை வென்றெடுப்பதற்காக மறுமையில கொண்டு நிறுத்தப்படும் பொழுது இதுக்கெல்லாம் அல்லாஹ் மார்க் போடுவானா, நம்ம எதையெல்லாம் சிறந்து நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் ஒரு மார்க்க போட்டு அதுக்கெல்லாம் ஒரு சொர்க்கத்தையே ஏதாவது தருவானா, அல்லாஹ் தரமாட்டான் என்ற ஒரு செய்தியை இஸ்லாம் இந்த ஆன்மீகத்தின் மூலமாக சொல்லுது. ஜாதி அடிப்படையில் குல அடிப்படையில் நம்ம மறுமையில பதவியில் அடைய முடியாது அப்படிங்கிற செய்தி அழுத்தமாக இஸ்லாம் முன்வைக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ல யன்தஹியன்ன அக்வாமுன் யஃப்தஹிரூன பி ஆபாயிஹிம், தங்களுடைய பெற்றோர்களை சொல்லி பெருமை அடிக்கிறார்களே அவர்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ளட்டும். நாங்கெல்லாம் யார் தெரியுமா, இன்னாருடைய பாரம்பரியம், நாங்க இன்னாருடைய வாரிசு, நாங்க இந்த தலைவருடைய வழித்தோன்றல்ல வந்தவர்கள் என்று பெருமை அடிக்கிறீர்களே அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா, ஒன்னு அவர்கள் நரகத்தினுடைய கரிக்கட்டையாக இருப்பார்கள், அல்லது மலத்தை ஊட்டி செல்லுகிற வண்டு இருக்கிறத அதை விட கேவலமானவர்களாக அல்லாஹ்விடத்தில் நிற்கலாம். உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி? நீங்க எந்த முன்னோர்களை சொல்லி பெருமை அடிக்கிறீர்களோ அவர்கள் யாராக இருக்கக்கூடும்? அல்லாஹ் சொல் அல்லதீன மாத்து இன்னமாகும் ஃபஹமு ஜஹன்னம், அவர்கள் நரகத்தினுடைய அடுப்பு கறி இருக்க அந்த கரிக்கட்டை அதுவாக இருக்கக்கூடும். அவுலி யகூன அஹ்மன அல்லாஹி மினல் ஜுல் அல்லதி யுதஹிதுல் ஹரா பிஅன்பிஹி, தன்னுடைய மூக்குனால மலத்தை தள்ளிச்சு மலை வண்டுன்னு சொல்லுவாங்களே, வண்டு வந்து அந்த மலை உருண்டை மலத்தை தள்ளிக்கிட்டே போகும். அந்த வண்டை விட கேவலமானவர்களாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இருக்கக்கூடும் என்று உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு அப்பம் பாட்டுன்னு சொல்லி பெருமை அடிக்கிற? நீ என்ன செஞ்சன்னு பெருமை அடி, நீ என்ன செஞ்சங்கிறத சொல்லி காட்டு. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவருக்கு நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டு பெருமை அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ கத் அஸ்ஹப அன்கும் உப்பையத்தில் ஜாஹிலியா, உங்களிடமிருந்து அறியாமை கால பெருமையை அல்லாஹ் போக்கிவிட்டான். அறியாம காலத்தில் இந்த மாதிரி பெருமை அடிச்சிட்டு இருந்தீங்களே, நாங்க இந்த குலம் இந்த ஜாதின்னு சொல்லி அதையெல்லாம் அல்லாஹ் நீக்கிவிட்டான். ஃபஹரஹா பில் ஆபாயி, பெற்றோர்களை சொல்லி பெருமை அடிக்கிறது, முன்னோர்களை சொல்லி பெருமை அடிக்கிறது இருக்க அதையும் அல்லாஹ் நீக்கிவிட்டான். இன்னமா ஹுவ மூமினுன் தகியுன் வ ஃபாஜிருன் ஷகியுன், மனிதன் ரெண்டு பேர் தான் இருக்கிறான், நல்ல காரியம் செய்யறவன் கெட்ட காரியம் செய்யறவன், இவ்வளவுதான் மனிதர்கள் இருக்கிறார்கள். அன்னாசு குல்லுஹும் பனு ஆதம், அனைத்து மனிதர்களும் ஆதமுடைய மக்கள். ஆதம குலிக்கவின் துராப், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர், எல்லாரும் ஆதமுடைய பிள்ளைங்கப்பா, ஆதம் படைக்கப்பட்டது மண்ணு, அப்புறம் என்னத்துக்கு போட்டு பெருமை தெரியுற என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூதாவுதுல 4452, திருமதியில 389 இதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன செய்யுது? இறைவன் முன்னிலையில் இதற்கு மதிப்பு இல்லை. இறைவன் முன்னிலையில் இதனால் எந்த ஒரு வெற்றியும் அடைய முடியாது, குலம் கோத்திரத்தை சொல்லி வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் இந்த நம்பிக்கையை முஸ்லிம்கள் உள்ளத்தில் விதைக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல விதைக்கு, உங்களுக்கு தெரியல, ஆனா இதெல்லாம் விதைக்கப்பட்டிருக்கு. திரும்ப திரும்ப பல சந்தர்ப்பங்களில் சொல்லப்பட்டு இப்படித்தான் நம்ம உள்ளத்துல ஆழம் பதிஞ்சனாலதான் இன்னைக்கு நம்ம சமத்துவத்தை காட்டுறோம். நம்மளை அறியாம நம்ம உள்ளத்துல இதெல்லாம் என்ன இருக்கு, பதிந்து கிடக்கு.